பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதலாவது நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரவும், கர்த்தரை துதிக்க, நன்றி சொல்ல, கர்த்தரை பாட கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலே கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த காலை வேளை இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற வேத பகுதிகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:21. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இந்த அதிகாரத்தினுடைய சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய இறுதி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அவர் வரவழைத்து பின் நாட்களிலே, அதாவது அவர்களுடைய நாட்களிலே மாத்திரமல்ல, சந்ததிகளுடைய நாட்களிலே நடைபெற போகின்றதான காரியங்களை, கர்த்தர் தனக்கு கொடுத்த வெளிப்படுத்தல்களை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அவர் அறிவித்து அவர் கடந்து செல்கிறார். அப்படி அவர் ரூபனிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அவருடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை அறிவிக்கின்றார். பொதுவாகவே மனிதர்களுடைய எண்ணங்களிலே தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லாருக்கும் என்ன செய்யணும்? முன்பதாகவே அறிந்து வைக்க வேண்டும் என்று பொதுவாக மனிதர்களை குறித்து சொல்லுகிறேன். அதனால்தான் அவர்கள் பல இடங்களிலே அவர்கள் கடந்து சென்று பல காரியங்களை செய்கிறதை நாம் பல உலகத்திலே பல காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவரும் கூட நம்முடைய எதிர்காலத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரும் கூட நான் சொல்லல, ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய எதிர்காலத்தை என்ன செய்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். நான் ஆராதனை சொன்னது போல, நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சில திட்டங்களை, தீர்மானங்களை நம் பேரில் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த திட்டங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த காலையிலே நான் அறிவிக்க விரும்புகிறேன். அதே போலதான் இந்த தேவனுடைய இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, யாக்கோபின் சந்ததியினுடைய வாழ்க்கையிலே, ஏனென்றால் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியினராக இருக்கிறார்கள். ஆபிரகாமோடு கூட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே அவனுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை குறித்து இந்த சந்ததிகளுக்கு இந்த யாக்கோபு சொல்லி கடந்து செல்கிறதை தான் நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலே இந்த 21வது வசனத்திலே நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இன்பமான வசனங்களை என்ன செய்வானாம்? வசனிப்பான் என்று சொல்ல. இன்பமான வசனங்களை, நல்ல வார்த்தைகளை அவன் வசனிப்பான் என்று இங்கே நாம் படிக்கிறோம். இந்த நப்தலியை குறித்து நம்ம படிக்கும் போது, இந்த நப்தலி ஒரு அடிமை அல்லது இந்த யாக்கோபினுடைய மனைவிகளுடைய பிள்ளை அல்ல. இந்த நப்தலி வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம். வாசிங்க. மறுபடியும் ராகேல் வேலைக்காரியாகிய, எத்தனாவது வசனமா? 7-8. கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். போராடி சரி இருக்கட்டும். இப்பொழுது அந்த வார்த்தை மாத்திரம் இல்ல, ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2வது குமாரனை என்ன செய்கிறார்? பெற்றார். இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தானுக்கு அடுத்ததாக இந்த நப்தலி பிறக்கின்றான். ஆனால் இந்த யாக்கோபு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தானுக்கு அடுத்து காத் ஆசேரை சொல்லிவிட்டு அடுத்ததாக யார சொல்றா? இந்த நப்தலியை குறித்து அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறான்.
இதை நான் படித்து பார்ப்போம். இதுல கூட ஒரு 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 ரகசியத்தை இந்த யாக்கோபு அல்லது தேவன் வைத்திருக்கிறதை நான் பின்பாக சொல்லுகிறேன். இவன் ஒரு அடிமை அல்லது இவன் ஒரு வேலைக்காரியின் இடத்திலே இவன் பிறந்தவனாக காணப்படுகிறான். ஆனால் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்படுது. வேலைக்காரியின் இடத்திலே பிறந்திருந்தாலும் இவன் விடுதலை பெற்றவனாக அவன் காணப்படுகிறான். இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆகாரின் இடத்திலே பிறந்த இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் அடிமையின் இடத்தில் பிறந்தவன், அவன் அடிமையின் இடத்தில் பிறந்தவன் என்றே என்ன செய்யும், வேதம் முழுவதும் சொல்லப்படும். அடிமையானவன் இடத்திலே, அடிமையாகி ஆகாரின் இடத்திலே பிறந்தவன் என்று. இவனு கூட வேலைக்காரின் இடத்துல தான் பிறந்தான். ஆனால் இவனை குறித்து சொல்லப்படும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அவன் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லுகிறார். விடுதலை பெற்ற பெண்மானாக காணப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி இருக்கட்டும், இவன் விடுதலை பெற்றவனாக அவன் காணப்படுகிறான், சுயாதீனம் உள்ளவனாக, விடுதலை பெற்றவனாக அவனை குறித்து நாம் படிக்கிறோம். 15வது வசனத்துல இசக்காரை குறித்து கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட நான் சொன்னேன். இசக்காரை குறித்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை என்று படிக்கிறோம். அவன் கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அடுத்த வார்த்தை வாசிங்க. கண்டு இப்ப என்னவா மாறிட்டான், அவன் பகுதி கட்டுகிறவனாக, ஒரு அடிமையாக மாறிவிட்டான் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இசக்காருடைய வாழ்க்கையில் அவன் அடிமையாக மாறிவிட்டான். ஆனால் நப்தலி வேலைக்காரியின் இடத்திலே அவன் பிறந்திருந்தாலும் அவனை குறித்து யாக்கோபு சொல்லும் போது அவன் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை பெற்ற பெண்மான், விடுதலை. ஆகவே இந்த இடத்துல இவன் ஏன் இந்த விடுதலை பெற்ற பெண்மான் என்று இங்கே சொல்லுகிறார் என்றால் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம படித்தோம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வைத்தாங்களாம், நப்தலி. அப்போ வாழ்க்கையில இந்த ராகேலுக்கு போராட்டங்கள் இருந்தது. அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பெரிய வேதனைகள், போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அவள் சொல்லுகிறார், நான் மகா போராட்டமாய் போராடி என்று சொல்ல. மகா இந்த உலகத்துல வாழ்றது எப்படிதான் இருக்குது, மகா போராட்டமான ஒரு காரியம். எல்லா இடங்களிலேயும் என்ன இருக்குது, காம்படிஷன், போராட்டங்கள், காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் இங்கே இவள் சொல்லுகிறார், மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் போராடுகிறார்கள், ஆனால் என்ன செய்யறதில்லை, மேற்கொள்வதில்லை. இந்த சந்ததியுடைய வாழ்க்கையில அவர்கள் போராடி இவர்கள் மேற்கொண்டவர்களா இருக்கிறார். அதனால்தான் இந்த யாக்கோபு சொல்லுகிறார் இந்த நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்கிறான். அவன் விடுதலை பெற்றான். அவன் ஒரு காலத்திலே அடிமையாக அவன் காணப்பட்ட சூழ்நிலைகள் இந்த கோத்திரத்தை குறித்து படிக்க முடியும். ஆனால் அவர்கள் போராடினார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்ட. போராட்டம் இல்லாமல் விடுதலை இல்லை. இந்திய தேசம் கூட ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக அவர்களுடைய அரசாட்சியின் கீழாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் போராடி தான் என்ன வச்சாங்க, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அதே போல வாழ்க்கை என்பது கூட போராட்டம் இல்லாமல் விடுதலைகள் வர்றதில்லை. எல்லாருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போராடினால் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன், விடுதலையை கொடுக்கிறேன். ஆனா நல்ல போராட்டமா இருக்கணும். உங்களுடைய விசுவாசத்துக்கு கூட பவுலை குறித்து நல்ல போராட்டத்தை போராடினேன், தவறான வழிகளில் அல்ல. இன்றைக்கு அநேகர் தவறான வழிகளிலே தங்களுடைய போராட்டத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல, தேவனுக்கு பிரியமான வழிகளிலே யாக்கோபை நம்மை படிக்கிறோம். அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி என்ன செய்தான், மேற்கொண்டான் என்று படிக்கிறோம். அதே போல இந்த ராகேல் சொல்லுகிறார், என் சகோதரியோடு போராடி நான் என்ன செய்தேன், மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று என்ன செய்தான், பேரிட்டான் என்று நாம் படிக்கிறோம். செயற்கட்டும் இவருடைய வாழ்க்கையில இந்த கோத்திரத்தினுடைய பின் நாட்களில் நீங்கள் படித்து பார்த்திருந்தால் இவர்கள் போராடி விடுதலைகளை அவர்கள் பெற்றதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் அவர்கள் கடந்து சென்ற பிறகு
அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் கானானியரின் ராஜாவாகிய யாபின் இடத்திலே கர்த்தர் அவளை விற்று போட்டார் என்று இந்த 4வது அதிகாரத்தில் நான் படிக்கிறோம். அந்த 2வது வசனத்தை பாருங்க. ஆகையால் கர்த்தர் அவளை ஆத்சரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர் என்று படிக்கிறோம். 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது என்று படிக்கிறோம். இவர்கள், இந்த கானானிய ஜாதி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 20 வருஷம், 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, 20 வருஷம் கொடுமையாய் என்ன செய்தார்களாம்? ஒடுக்கினார்கள். கொடுமையாக ஒடுக்கினார்கள் என்று படிக்கிறோம். ஒரே ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? யோசுவாவின் இடத்தில் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் தேவனுக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டபடினாலே கர்த்தர் இந்த கானானிய ராஜாவாகிய யாபீனுடைய கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறார். இப்பொழுது அவர்கள் அவனை கொடுமையாக ஒடுக்கினார்கள் என்று படிக்கிறோம். இப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்களாம்? முறையிட்டார். கர்த்தரை நோக்கி. அப்போ போராடுதல் என்பது எப்பாப்பிராவை குறித்து சொல்லும் போது, அவன் ஜெபங்களிலே உங்களுக்காக போராடுகிறான் என்று கொலோசியர் 4வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்க. அவன் ஜெபங்களிலே போராடுகிறான். இங்கே கூட இவர்கள் ஒடுக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி அவர்கள் போராடினார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்ப கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது தெபோராள் என்கின்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நப்தலி கோத்திரத்திலிருந்து பாராக் என்கின்ற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். 6வது வசனத்தில் நான் படிக்கும் போது, அவள் நப்தலி உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து. அப்ப பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அடிமைத்தனத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த கானானிய ராஜாவாகிய யாபீன் அவர்களை ஒடுக்குகிறான். இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த நப்தலில் இருக்கின்ற ஒரு மனிதன் பாராக்கை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். இந்த பாராக்கும் தெபோராலும் சேர்ந்து அந்த யாபீன் என்கின்ற கானானிய ராஜாவின் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் செய்து என்ன செய்கிறார்கள்? மீட்டுக் கொள்கிறார்கள். ஆனா 5வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு என்ன செய்தார்களாம்? துணிந்து நின்றார்கள். சாதாரண காரியம் இல்லை. தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று படிக்கிறோம். சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகின்ற சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். இங்க பாருங்க, யுத்தத்தின் முனையிலே அப்படின்னா யுத்தத்துல பின்னாடி வரிசையில் இல்ல, முன்னணியிலே அவர்கள் நின்றார்கள். தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று படிக்கிறோம். கேட்கிற அருமையானவர்களே, மகா போராட்டம்னா சண்டை போடுறதில்ல, ஜனங்களோடு கூட அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். கீழே நீங்க இந்த 5வது அதிகாரத்தை பிடிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வானங்களிலிருந்து அந்த யுத்தத்தை நடத்தினார் என்று படிக்கிறோம். வாசிங்க 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, வானங்களிலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது யுத்தம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நாம எல்லாம் கீழே பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் மோசேயும் ஆரோனும் அமலேக்கியர்களோடு கூட நடைபெற்ற இந்த யுத்தத்திலே யோசுவா ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் மோசேயும் ஊரும் ஆரோனும் மலையிலே இருந்து கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே போல இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின என்று. நட்சத்திரங்கள்னா என்ன? இங்க சொல்லுத சூரியன் யுத்தம் பண்ணிச்சான். அன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உஷ்ணம் உண்டாகிறது. உஷ்ணம் உருவாகும் போது என்ன நடக்கும்? உடனடியாக மழை வரும். இவர்களிடத்துல 900 இரும்பு ரதங்கள் இருந்துதான். 900 இரும்பு. அன்றைக்கெல்லாம் அந்த ரதங்கள் ரொம்ப பெரிய காரியம். இன்னைக்கு இருக்கிற நவீன ஆயுதங்களை போல மிக விசேஷமான காரியங்கள் இரும்பு ரதங்கள் இருந்தது. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யற? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சூரியனுக்கு கட்டளையிடுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உஷ்ணம் அன்னைக்கு என்ன செய்கிறது? உண்டாகுது. இவர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வருகிறார்கள்.
கர்த்தர் வானங்களிலிருந்து பாருங்க பாருங்க 21வது வசனம் பாருங்க. கீசோன் நதி, பூர்வ நதி ஆகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் என்று சொல்லப்படும். பலவான்களை மிதித்தார்கள். என்னத்துல வச்சுன்னா, கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணினாராம். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது குதிரைகள் குளம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலே பிளந்து போயின. கீழே நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சிசரா என்ற அந்த அந்த தளபதி ரதங்களை எல்லாம் விட்டுட்டு கால்நடையாக என்ன செய்கிறான், ஓடி போகிறான் என்று படிக்கிறோம். இதெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா, அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள் என்று படிக்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஜெபங்களின் சத்தத்தை, இந்த போராடுதலின் சத்தத்தை கேட்டு, நான் அப்படிதான் நினைக்கிறேன், இந்த ராகேல் கூட சில பிரச்சனைகள் ராகேலுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு நம்முடைய கிரியைகளை தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் என்று இந்த வசனங்களிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இருக்கட்டும். இந்த இடத்துல இந்த இந்த நப்தலி குறித்து படிக்கும் போது, விடுதலை பெற்ற பெண்மா, அவ அடிமைத்தனத்திலே இருக்கும் போது எப்படி விடுதலை வருகிறது என்றால், அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் என்ன வருது, விடுதலை வருது. இந்த காலவேளை ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துல இருப்போம் என்றால், தேவன் விடுதலை அளிக்கிறவர். அவருக்கு பேரு ரட்சகர். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்றுதான் அர்த்தம். அவர் விடுதலை அளிக்கிற தேவனா இருக்கிறார். சரி, அவர் விடுதலை அளிப்பான்னு அமைதியா இருக்கிறது இல்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவிக்கின்ற தேவனா இருக்கிறார் என்று படித்தோம். சரி, இருக்கட்டும். அடுத்ததாக நப்தலி குறித்து படிக்கும் போது, விடுதலை பெற்றவன் மாத்திரம் அல்ல, அவனை குறித்து சொல்லும் போது பெண்மான் என்று சொல்லப்படும். விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே இந்த மான்களை குறித்து, பெண்மானை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெண்மான் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், வாசிக்கலாம் ஒரு வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 2:18 இப்படி படிக்கிறோம். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபையும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் 3 பேரும் தாவீதுடைய தளபதிகளாக காணப்பட்டார்கள். அவருடைய சகோதரியின் மகன்கள் தான் இவன், தாவீதுடைய சகோதரியின் மகன்கள். அது ஆசகேலை குறித்து சொல்லும் போது, ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். வேகமாய் ஓடும். இந்த மான்கள் என்ன செய்யும், வேகமாக என்ன செய்யும், ஓடும். மான்களுடைய கால்கள் பார்த்திருக்கீங்களா, ரொம்ப குச்சியா இருக்கும். குச்சி போலதான் என்ன செய்யும், அதுல எந்த ஒரு சதை பிடிப்பும் இருக்காது. நிறைய சதை இருந்தா என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இந்த நப்தலி விடுதலை பெற்றவன் மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விடுதலையை பெற்றவன் மாத்திரம் அல்ல, இந்த 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 நப்தலி வேகமாய் துரிதமாய் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். யாக்கோபு அதை அறிந்திருக்கிறான். அவன் விடுதலை பெற்ற பெண் மானாக அவன் காணப்படுகிறான். பாருங்க, இந்த ஆசைகளை குறித்து சொல்லும் போது அவன் வேகமாய், கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட நம்ம அதை படிக்கிறோம். 1 நாளாகமம் 12:8. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாயிருந்து. மான்கள் என்றாலே என்னதான், வேகம். வேகம். சரி, அடுத்தது இன்னொரு வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இந்த மான்கால்களை உடையவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம், 34 2 சாமுவேல் 22:34. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ இந்த விடுதலை பெற்ற பெண்மான் என்றால் என்னன்னா, அவன் தேவனிடத்திலிருந்து ஜெபித்து அடிமைத்தனங்களில் இருந்து அவன் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, துரிதமாய் செயல்படுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய கால்களை மான்கால்களை போல ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்குள்ளாக கொண்டு வரும்படி அவர் விரும்புகிறார். இதே வார்த்தையை ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் இதே வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை என்ன செய்யறாராம்,
நடக்க பண்ணுகிறார், நடக்க பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மான்கால்களை போல மாற்றுகிறார். துரிதமாக செயல்படுக, வேகமாக செயல்படக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை உயர்த்தி மகிழ்கின்ற தேவனா இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? அப்ப இவன் விடுதலை பெற்ற பெண்மான் என்றால் என்னன்னா அவன் அடிமைத்தனத்தில் இருந்தான். போராடி அவன் மேற்கொள்ளுகிறவனாக அவன் காணப்படுகிறான். துரிதமாய் செயல்படுகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை தேவன் அப்படி செயல்படுகிறவனாக அவன் காணப்படுகிறபடினால் அவனுடைய உயர்த்தலங்களில் அல்லது தேவன் அவனை உயர்த்துகிறவராக அவர் காணப்படுகிறார். ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தை கூட இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நிற்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நான் சிந்தித்த போது வாசிக்கலாம். 22வது சங்கீதம், 22வது சங்கீதம், 22வது சங்கீதம். இந்த 22வது சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? அகிலேத் ஷாக்கார் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எல்லாரும் அதை திரும்பியும் சொல்லுவோமா? அகிலேத் ஷாக்கார் என்னும் ராகத்தில் பாடி என்று. என்ன ராகம் அது? அகிலேத் ஷாக்கார் என்னும் ராகம் என்று சொல்லப்பட்டது. இந்த நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அவன் இன்பமான வசனங்களை என்ன செய்வானா? அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அவன் விடுதலை பெற்ற பெண்மான் அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஒரு புத்தகத்துல படித்ததை தான் நான் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த அகிலேத் ஷாக்கார் என்ற அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு ராகம் என்று சொல்லுகிறார்கள். அகிலேத் ஷாக்கார் என்ற ஒரு ராகம். அந்த ராகத்திற்கு அர்த்தம் என்னன்னா, அந்த அகிலேத் ஷாக்கார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால், விடியலின் மான் என்ற அர்த்தமாம். விடியலின் மான். இன்னொரு அர்த்தம் சொல்றேன். விடியற்காலையில் பெண்மான் மீது, விடியற்காலையில் பெண்மான் மீது என்ற வார்த்தை. இந்த யூத பாரம்பரியத்திலே அதிகாலையில் உதிக்கும் சூரியனுடைய ஒளி இருக்கிறதுல, அதிகாலையில் உதிக்கிற சூரியனுடைய கதிர்கள், அதற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண்மானின் 2 கொம்புகளுக்கு ஒப்பிடுகிறார்கள். அதிகாலையில் உதிக்கிற சூரிய வெளிச்சம் அந்த கதிர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண்மானின் 2 கொம்புகளுடன் ஒப்புகிறார்கள். அதை தான் இந்த வார்த்தை சொல்கிறதாம், அகிலேத் ஷாக்கார் என்று சொல்லப்படுகிறது. அகிலேத் ஷாக்கார். இந்த அகிலேத் ஷாக்காருக்கும் இந்த பெண்மானின் கொம்புகளுக்கும் அல்லது பெண்மானுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது. அதிக தொடர்பு இருக்கிறது. இந்த சங்கீதம் 22வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை அறிந்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முதல் வசனமே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். இது யார் சொன்ன வார்த்தை? தாவீது சொன்னதா இருந்தாலும் இயேசு எதுல சொல்றாரு? சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதான் இந்த சங்கீதத்தோடு கூட தொடர்புடையதாக அது காணப்படுறபடினால் அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னன்னா, ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு தன்னுடைய சரீரத்தை சிலுவையில என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். இந்த சங்கீதத்தை நீங்கள் நன்றாய் படித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த சங்கீதம் 2 பகுதிகளை உடையதாக இருக்கிறது. 1 - 21 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை அப்படியே இந்த தாவீது இந்த சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். 22வது வசனத்திலிருந்து 25வது வசனத்துல படிங்க, மன்னிக்கணும், 22வது வசனத்தை படிப்பீர்கள் என்றால், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அப்ப 1 - 21 வசனங்கள் அந்த பாடுகளை, வேதனைகளை இந்த தாவீது எழுதுகிறார். 22வது வசனத்திலிருந்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், இன்பமான வசனங்களை அவன் என்ன செய்கிறான்? வசனிக்கிறான். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். 23, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 25ல, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனை துதிக்கின்ற
30வது வசனம் பாருங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை என்ன செய்வார்கள், அறிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த 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 பெண்மானுடைய 2 கொம்புகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட இந்த சங்கீதத்துல பிடிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களையும் அந்த பாடு மரணங்களுக்கு பின் உண்டாக்குகின்ற அந்த விடுதலையை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. இந்த சங்கீதம் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். விடுதலை பெறுவதற்கு ஒரு உபத்திரவம் என்ன செய்ய, உபத்திரவத்தின் வாயிலாக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக, அந்த உபத்திரவத்திற்கு முடிவிலே பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பின் மூலமாக கர்த்தரை உயர்த்தும் துதி என்ன செய்கிறது, அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த 21வது வசனத்துல பாருங்க, 21வது வசனம், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்யும், ரட்சியும். அந்த அம்மா சொல்றாங்களா, என் சகோதரோடு மகா போராட்டமாய் என்ன செய்தேன், போராடினேன். அப்போ இயேசு கிறிஸ்து கூட சொல்ல, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ற. இங்கே நாம் படிக்கிறோம், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் என்று சொல்லுகிறார். இதை எடுத்தேன்னா, இந்த 22வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். இந்த வசனத்தை அப்படியே எபிரேயர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் படிக்க முடியும். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று போதும் இருக்கட்டும். இந்த எந்த இடத்துல இதை சொல்கிறார் என்றால், 10வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்க, 9வது வசனத்திலிருந்து படிப்பீர்கள் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை என்ன செய்கிறோம், காண்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களோடு கூட தொடர்புடையதாக இந்த சங்கீதத்தை இந்த எபிரேயர்ல எழுதும் போது 22வது சங்கீதத்திலிருந்து சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன், சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ எப்ப துதி, இன்பமான வசனங்களை ஒரு மனிதன் சொல்ல முடியும் என்றால், இப்படிப்பட்ட பாடு மரணங்களுக்குள்ளாக கடந்து சென்ற பின்பு தேவனுடைய அற்புத செயலை ஒரு மனிதன் கண்ட பிறகு அவனால இன்பமான வசனங்களை வசனிக்காமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன் நாம் கர்த்தரை பாடுகிறோம், ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் நாம் அவரை என்ன செய்கிறோம், பாடுகிறோம் என்று இங்கே நாம் படிக்கிறோம். ஆகவே இங்கே 24வது வசனத்துல, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை என்ன செய்தாராம், கேட்கிறோம். இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், இந்த நப்தலி சும்மா பேர் வைக்கலைங்க, ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட இந்த ராகேல் அந்த பிள்ளைக்கு பேர் வைத்திருக்கிறார். அவள் போராடுகிற நேரத்திலே, உபத்திரவத்தின் நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்யலையா, அற்பமாய் எண்ணாமலும். மற்றவர்களுக்கு உபத்திரவப்படுற மற்றவங்களுக்கு என்ன அற்பமா இருக்கும், அது பரிகசிக்கிறவர்களாக நிந்திக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் தேவன் உபத்திரவப்படுகிறவனுடைய முகத்தை பார்க்கும் போது என்ன செய்கிறார், அவரை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அந்த நேரத்திலே அவருக்கு தன்னுடைய முகத்தை என்ன செய்கிறது இல்ல, மறைக்காமலும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவர் மற்றவங்க எல்லாம் முகத்தை என்ன செய்வாங்க, உபத்திரவப்படும் போது எங்கேயாவது போய் நின்று பாருங்களேன், மற்றவங்க எல்லாம் விலகி என்ன செய்வாங்க, ஓடி போவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே முகத்தை மறைக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை என்ன செய்தார், கேட்டு. இந்த நப்தலி என்ற வார்த்தைக்கு விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்ல, அவன் இன்பமான வசனங்களை வசனிக்கிறதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனுக்கு விடுதலை செய்தார். கர்த்தர் அவனுடைய அந்த சத்தத்தை கேட்டார். அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் நிமித்தம் அவன் இன்பமான வசனங்களை வசனிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த காலையில கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட மகா போராட்டமா இருக்குது அப்படின்னா, இந்த 2வது மாதம் 1 தேதியில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்னவென்றால், அவங்க சும்மா விடுதலையை அனுபவிக்கல, கர்த்தரோடு கூட என்ன செய்தாங்க,
அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை, இரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருந்தார். அவர்கள் பெண் மான்களைப் போல அவர்கள் காணப்படுகிறார். துரிதமாய் செயல்படுகிறவர்களாகவும் அவர்களை உயர்த்துகிறவராகவும் அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். உயர்த்தப்பட்ட பிறகு தாழ்மையிலிருந்து அவர்களை, சிறுமையிலிருந்து அவர்களை, குப்பையிலிருந்து அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உன்னதமான ஒரு ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வந்து வைத்தபடியினாலே இப்பொழுது கர்த்தரை அவர்கள் என்ன செய்யறாங்க? பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். இன்பமான வசனங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வசனிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நப்தில நம்ம படி அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் இந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். மோசே இந்த நப்தலியை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம படிக்கலாம். மோசே இந்த நப்தலியை குறித்து என்ன சொல்கிறார் என்றால் 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. ஓகே 23. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே என்ன செய்யறானா? திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றான். கரெக்டா அதே போலங்க அந்த சுதந்திர வீதத்தை நீங்க படித்து பார்க்கலாம். அந்த வட திசையிலே அவனுக்கு சுதந்திரம் ஒதுக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதே போல இங்க படிக்கிறோம் நப்தலியை குறித்து. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே என்ன செய்கிறானா? திருப்தி அடைந்து என்று படிக்கிறோம். அவர் தேவனுடைய தயவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அவர்களை கர்த்தர் திருப்தி செய்கிற தேவனா இருக்கிறார். வேற எதுனாலும் திருப்தி அடையாது. திருப்தி என்பது ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அந்த ஆத்துமாவை திருப்தி செய்கிறவர் யார்தான்? அவன் தேவன் மாத்திரமே. அதனாலதான் இங்க சொல்லுகிறது, அவருடைய கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே என்ன செய்திருப்பானாம்? நிறைந்திருப்பான். வேலைக்காரின் இடத்துல அவன் பிறந்தவன் தான். ஆனா அவன் விடுதலை பெற்றவனாக இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அநேக முறைகள் அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றவர்கள் தான். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய முறையிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை துரிதமாய் செயல்படுகிறவர்களாக கர்த்தர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். அப்ப பாருங்க, இந்த 22ஆம் சங்கீதத்துல நான் சொன்ன காரியம் என்னன்னா, கர்த்தர் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்று அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்மை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ரட்சிப்பை அருளுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை பாவத்துல 40ஆம் சங்கீதத்தை எடுத்து ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 40வது சங்கீதத்துல 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஒரு காலத்துல உளையான சேற்றில இருந்தோம், பாவ சேற்றிலே, சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இருந்த உளையான சேற்றிலே என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்? அவன் இன்பமான வசனங்களை வசனிக்க காரணம் இதுதான். அவனுடைய பயங்கரமான குழி, உளையான சேர். மற்றவங்க எல்லாம் அதோட மூழ்கிடுவான்னு நினைச்சாங்க. ஆனால் அவனை தூக்கி எடுத்து அவருடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அவனுடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவனுடைய நாவிலே புதிய பாடலை கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேருடைய சாட்சியாக இது இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்ம ஒவ்வொருவரும் இதே போலதான். இந்த நப்தலியும் கூட அதுதான். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக தம்முடைய சரீரத்தை மீட்க ஒப்பு கொடுத்தார். அதுதான் அதோடு கூட சம்பந்தப்பட்டதாக அந்த பெண் மானோடு கூட எதுக்காக அந்த ராகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்து அந்த ராகத்திலே இந்த 22வது சங்கீதத்தை எழுதினார்கள் என்று எனக்கு தெரியல. அதனால ஒரு ஆசிரியர் ஒரு புஸ்தகத்திலே இவ்வாறு அவர் எழுதி வைத்திருந்தார். ஆகவே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கார். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை விடுதலையாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். நம்மை விடுதலையாக்குகிற தேவன். மகா போராட்டமா இருக்குதுங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இந்த காலையில இந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள்.
தேவன் உன்னை விடுதலையாக்க முடியும். தேவன் உன்னை உயர்த்த முடியும். துரிதமாய் உனக்காக தேவன் செயல்பட முடியும். அது மாத்திரமல்ல, மோசே சொன்ன வார்த்தையிலிருந்து சொல்லும்போது உன்னை திருப்தி செய்ய முடியும். ஆண்டவர் நப்தலியை தமது தயவினாலே என்ன செய்கிறார்? திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம குறைவுகள் மத்தியில யாராவது இந்த வார்த்தைகளை கேட்பீங்க, இந்த மாதத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அருவருக்காத தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனுக்கு தமது செவியை சாய்த்தமுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த 40ஆம் சங்கீதத்துல கூட முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் நான் என்ன செய்தேன்? காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று படிக்கிறோம். ஆமா, 4வது வசனம், அகங்காரிகளும் பொய்யை சார்ந்திருக்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுக்கு அநேகர் மற்ற மனிதர்களை சார்ந்து கொள்கிறார். ஆனால் கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாக வைத்து கர்த்தரின் இடத்திலே தன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை, சூழ்நிலைகளை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருகிறார். அந்த விடுதலை பெற்றவர்கள் இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இந்த நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லிவிட்டு 22வது வசனத்திலிருந்து யாரை பத்தி படிக்கிறோம்? யோசேப்பை குறித்து படிக்கிறோம். அதை ஏற்கனவே இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் அதை சிந்தித்தோம். ஆகவே இப்பொழுது அடுத்த நபருக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். கடைசியாக பென்யமீனை குறித்து நம்ம படிக்கிறோம். 27வது வசனத்தை வாசிக்கலாமா? பென்யமீன் யாரா? பீறுகிற ஓனான். ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளையையும் மிக கவனமாக கவனிக்கிறார். உடைய குணாதிசயங்களை, உடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர் நன்கு அறிந்து வைக்கிறார். இந்த இசக்காரை குறித்து நம்ம படிக்கும் போது 2 பொதிகளின் நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை என்று சொல்லுகிறார். தானை குறித்து படிக்கும் போது அவன் சர்பத்தை போலவும் விரியனை போலவும் அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இப்படி ஒவ்வொரு நப்தலியை குறித்து இப்பொழுது படித்து அவன் பெண் மான் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு வரும்போது இந்த பென்யமீனை குறித்து சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்றாரு? பீறுகிற ஓனாய் என்று சொல்லுகிறார். பீறுகிற ஓனாய். நானும் இந்த வேத புத்தகத்திலே இந்த ஓனாயை குறித்து நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாம் நெகட்டிவாக தான் சொல்லப்பட்டிருக்கும். எதிர்மறையான செயல்களையே இந்த ஓனாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வேதத்துல நீங்க எடுத்து படித்துக் கொள்ளுங்க. அந்த வசனங்களை மாத்திரம் சொல்லி என்னுடைய கருத்தை நான் சொல்லி கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 5:6. எசேக்கியேல் 22:27. எசேக்கியேல் 22:27. எபிரேயர் 1ஆம் அதிகாரம், ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபகுக் 1:8. செப்பனியா 3:3. செப்பனியா 3:3. இந்த இடங்களில் இன்னும் அநேக இடங்களிலே இந்த ஓனா என்றாலே அது பீறுகிறது தான், ஆட்டை திருடுகிறது. இப்படிப்பட்ட நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை நாம் இந்த ஓனாயை குறித்து நிறைய படிச்சிருக்கோம். நானும் அப்படிதான் கேட்டிருக்கேன். இதே வார்த்தையிலிருந்து நானும் சில பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்திலே யாக்கோபு ஒரு பீறுகிற ஓனா என்ற நிலையில எதிர்மறையான கருத்துக்களோடு கூட இந்த வார்த்தையை இந்த பென்யமீனை பார்த்து சொல்லவில்லை. அதை நம்ம பல முறை படித்த பிறகு அதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. சொன்ன பிறகு நீங்கள் இந்த கருத்தை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை என்ன செய்வானா? பங்கிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓனாயை குறித்து நம்ம படிக்கும் போது இந்த இடத்துல இவன் காலையில் தன் இரையை என்ன செய்வான்? அப்ப ஒவ்வொரு மிருகமும் அதற்கு என்ன தேவை? இறை தேவை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை? 12 மணிக்கு முடிச்சா எதையாவது என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். ஆகவே இங்கே யாக்கோபு எதிர்மறையான ஒரு கருத்தை அங்கே சொல்லவில்லை. இந்த காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை என்ன செய்வானா? பங்கிடுவான். சரி, இந்த வசனத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால்,
இந்த பென்யமீனுக்குரிய ஒரு மிகச் சிறப்பான குணம் என்னவென்றால் போராட்ட குணம். அவன் போராடுகிற உணர்வு உடையவனாக, போராடி காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அதுக்கு நான் உதாரணத்தை கொடுத்தா நீங்க புரிந்து கொள்வீங்க. போராடுகிறவனாக, போராடி அவன் மேற்கொள்ளுகிறவனாக. ஓனாயும் ஒரு அனிமல் தான், தேவன் தான் என்ன செய்தார், அந்த ஓனாயும் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் காலையில் தன்னுடைய இரையை பட்சிப்பான். அவன் இறை இல்லாமல் அந்த மிருகம் உயிர் வாழ முடியாது. ஆகவே தன்னுடைய தேவைகளை அவன் என்ன செய்வான், போராடி அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனா இருப்பான். மாலையில் தான் கொள்ளையிட்டதை என்ன செய்வானா, பங்கிடுவான். வேதத்தில் அநேக உதாரணங்களை இதற்காக என்னால் சொல்ல முடியும், நான் படித்து பார்த்துவோம். இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய போராட்ட குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 3வது அதிகாரத்துல 15வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார் என்று படிக்கிறோம். இந்த 12வது வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், எக்லோன் என்கின்ற மோவாபின் ராஜாவின் இடத்திற்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றார் அடிமைகளாக. இந்த மோவாபின் ராஜாவின் இடத்திலே 14வது வசனத்தை படிப்பீர்கள் என்றால் 18 வருஷம் அவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், சேவிக்க. 18 வருஷம். இது சாதாரண காரியம் இல்ல. சொந்த தேசத்திலேயே இந்த மோவாபியர்களுக்கு அவர்கள் அடிமைகளாக காணப்படுறது. சொந்த தேசத்திலே இருக்க கூட அநேகர் சொல்றதை கேட்டிருக்கோம், என் வீட்டுல நான் ஒரு வேலைக்காரியை போல என்ன செய்யறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த தேசத்திலேயே அவர்கள் இந்த மோவாபின் ராஜாவின் கீழாக 18 வருடங்களாக அவர்கள் சேவிக்கிறார்கள். இதுல என்னன்னா, அந்த நாட்கள்ல ராஜாக்கள் இப்படி யுத்தம் பண்ணி மற்ற தேசங்களை கைப்பற்றி அவளை சேவிக்க செய்வார்கள். அப்போ என்ன செய்வாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்ல மாதம் இந்த தேசத்தின் மேல் ஒரு பெரிய வரியை என்ன செய்வாங்க, விதித்து விடுவார்கள். ஒரு பெரிய வரி. அப்போ இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த வரியை யாருக்கு கொடுக்கணும், யார் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார்களோ, கீழ்ப்படுத்தி இருக்கிறார்களோ அந்த ராஜாக்களுக்கு ஒரு பெரிய தொகையை அவர்கள் வரியாக என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்படி இந்த மோவாபியர்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சொந்த தேசத்துல இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய தொகையை காணிக்கையாக, வரியாக அவர்கள் கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை வருஷங்க, 18 வருஷம். இதை கூட நாம சம்பாதிக்கிறோம், ஏதோ சில பர்சன்டேஜ் நம்ம அரசாங்கத்துக்கு வரி கொடுப்பது நல்லதுதான். ஆனால் பெரும் பகுதி அரசாங்கத்துக்கு வரியா கொடுத்தா என்ன ஆகும், இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பெரும் பகுதியை அநேகர் என்ன செய்யறாங்க, சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதி வக்கீலுக்கும் மருந்துகளுக்கும் அனாவசியமான செலவுகளுக்கும் செலவு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஒரு சூழ்நிலை தான் இங்கே. நம்முடைய வருமானத்தின் பெரும் பகுதியை இந்த மோவாபின் ராஜாவுக்கு 18 ஆண்டுகள் அவர்கள் செலுத்தி வருகிறவர்களாக இருக்கிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 15வது வசனம், கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை, அங்க ஏகூத் என்ற ஒரு மனிதனை எழுப்பினான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். இங்கே அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாயிருந்தான். இன்றைய நாட்கள்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல ஏறக்குறைய பாதி பேர் லெப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றாங்களாம் எழுதுறதுக்கு. ஆனால் அந்த நாட்களிலே இடது கை பழக்கம் உடையவர்களை ஊனமானவர்கள் என்ற நிலையிலே அவங்க வச்சிருப்பாங்களாம். இடது கை பழக்கம் உடையவர்களை. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை இப்போ எழுப்பல. யார் எழுப்புறாரு, இடது கை பழக்கம் உடைய ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். இப்போ அவன் கையிலே இஸ்ரவேலர் புத்திரர் மோவாபின் ராஜாவாகி எக்லோனுக்கு என்ன செய்யறாங்க, காணிக்கையை காணிக்கை இல்ல, வரிகளை என்ன செய்யறாங்க, கொடுத்தார். இப்படியாக அது மாசம் கொடுத்தாங்களா,
அல்லது வருடந்தோறும் கொடுத்தார்களா என்று தெரியவில்லை. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த எக்லோனுக்கு இந்த ஏகூத் அவன் கடந்து சென்று இந்த காணிக்கையை கொடுக்கின்றவனாய், இப்ப இந்த அரண்மனைக்கு, மோவாபின் அரண்மனைக்கு அவன் போயிட்டு வரும்போது எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் 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 வலது கையில இவனால ஒன்னும் செய்ய முடியாது, இவன் எந்த கையுடையவன், இடது கை பழக்க முடியவன். ஒரு முறை அவன் கடந்து செல்வதற்கு முன்பதாக என்ன செய்கிறான் என்றால், ஏகூத் இருபுறமும் கருக்குள்ள ஒரு ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே வலது புறத்து இடுப்பில என்ன செய்தானா, வைத்துக் கொண்டான். பொதுவாக ராணுவ வீரர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, அவங்க இந்த ஆயுதங்களை எங்க வைத்திருப்பார் என்றால் இடது புறத்துல வைத்திருப்பார். ஏன்னா வலது கையில வச்சு எப்படி எடுப்பாங்க, இடது பக்கத்தில் இருக்கின்றதை உடனடியாக உருவார்கள். ஆனால் இவன் இடது கை பக்கம் பழக்க முடியவனாக இருந்தபடியினால் இவன் பட்டயத்தை எங்க வைக்கிறான், வலது புறத்திலே அவன் வைக்கிறான். இவன் ஒரு பலவீனமானவன் என்று அந்த ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் கர்த்தரை நோக்கி ஜனங்கள் கூப்பிட்டார்களாம், கர்த்தர் ஏகூத் என்கின்ற இந்த பென்யமீனனை என்ன செய்கிறார், கர்த்தர் எழுப்புகிறார். இவன் பார்ப்பதற்கு பலவீனமானவன், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் போய் ஒரு பெரிய தொகையை இந்த ஏகூத் என்கின்ற எக்லோன் என்கின்ற இந்த மோவாபின் மனிதனுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருமே என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது காண்டவர் ஒரு திட்டத்தை அவனுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கின்றார். ஒரு அடி நீளம் உள்ள ஒரு ஷார்ப்பான கத்தியை என்ன செய்யறான், எடுத்துக் கொள்ளுகிறான். அதை வலது புறத்துல என்ன செய்யறான், அதை வைத்துக் கொண்டு இப்பொழுது காணிக்கையை செலுத்த கடந்து செலுகிறான். வாசிக்கலாம் 17. காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தி. இது ஒரு பயங்கரமான காரியம். இப்ப ராஜாவை சந்திக்க இவன் கடந்து செல்லுகிறான். இந்த ராஜாவை கடந்து செல்றதுக்கு முன்னாடி காவல்காரர்கள் முழுவதும் என்ன செய்வாங்க, இவனை பரிசோதிப்பார். ஏனென்றால் ராஜாவை ஏதாவது செஞ்சிடக்கூடாது என்று இவங்க பரிசோதிக்கும் போது இந்த வாயில் காவலர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வலது புறத்துல என்ன செஞ்சிருக்காங்க, தடவி பார்த்திருக்காங்க. வலது புறத்துல எந்த ஆயுதமும் இல்லை. இவனை எங்க விட்டுட்டாங்க, ராஜாவை சந்திக்க அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அவன் காணிக்கையை செலுத்தி முடித்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை என்ன செஞ்சுட்டான், அனுப்பிட்டான். அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு கூட அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். திரும்பியும் அவன் கில்கால் இருக்கிற சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். ரொம்ப கவனமா கவனிங்க. வேத புத்தகத்துல பட்டயம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறது, ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:12 நாம் படிக்கிறோம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதா இருக்கும். ஆகவேதான் இவன் என்ன செய்யறான், உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை ஒன்று என்று சொல்லுகிறான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை யார் பெற்றிருக்கிறார், இந்த ஏகூத் பெற்றிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நல்ல பட்டயத்தை ரெடி பண்ணிக்கப்பா, இன்றைக்கு அவனை உன்னுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு உண்டு என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், பாருங்க, ராஜா பொறு என்றான். அப்பொழுது அவன் இடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விடு. எல்லாரும் போயிட்டாங்களாம் அவனை விட்டு. சரி, உடனே ஏகூத் கிட்ட போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்து இருந்தான். அன்றைய நாட்கள்ல ஏசி ரூம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, குளிர்சாதன வசதி கொண்ட அறைகள். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தெய்வ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் ஆசனத்தில் இருந்து என்ன செய்தான், எழுந்து நின்றான். இப்ப தனி அறை யாரும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அவன் எழுந்து நிற்கிறான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். இப்ப பாருங்க எப்படி போகுது. அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே ஒரே குத்துங்க, அப்படியே அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. வாசிங்க. இழுக்க கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டது, அது பின்புறத்திலே. ஆமா, அப்படியே ஃபுல்லா. நினம்னா என்னது, கொழுப்பு. அவ்வளவு சாப்பிட்டு என்ன செஞ்சான் அவன், கீழே நீங்க படிச்சு, அவன் ஸ்தூலித்த மனிதனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு குண்டான ஆளு, பருமனான ஆள் வச்சு ஒரு குத்துனா என்ன ஆயிடுச்சு, கத்தி அலகோடு கைப்பிடியோடு சேர்ந்து என்ன செஞ்சான், உள்ள போயிடுச்சான். உள்ள திரும்பி எடுக்கலான்னு ட்ரை பண்றான், என்ன செய்ய முடியல, அது எடுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எல்லாம் யார் சாப்பாடு, இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த வரியில சாப்பிட்டு அவன் ரொம்ப இப்படி ஆயிட்டான்.
ஒரு கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஏகூத் பலவீனமான ஒரு மனிதன். தேவனுடைய வார்த்தை அது பட்டயத்துக்கு ஒப்பாக காணப்படுது. சரி இருக்கட்டும். இப்ப என்ன செய்யறான், அந்த ஏகூத் புறப்பட்டு அந்த ரூமை சாத்திட்டு பின் வழியாக என்ன செஞ்சிடறான், அவன் அடிக்கடி போயிட்டு வந்ததுனால எல்லாம் பார்த்து வைத்திருக்கான். அவன் பின் வழியாக போய்விட்டான். போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள், இதோ அறை வீட்டு கதவு பூட்டியது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவர் டாய்லெட் போயிருக்கிறாரு அப்படின்னு வெகு நேரம் என்ன செய்யறாங்க, அவங்க காத்திருக்கிறார்கள். ஆனா இவன் பின் வழியாக புகுந்து அவன் ஊருக்குள்ள வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 28வது வசனம், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞனாகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிராக யோர்தான் துறைகளை பிடித்து, கீழே நீங்க எல்லாரையும் சங்காரம் பண்ணினார்கள். எல்லாரையும் அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலின் கையில் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அதனால் இப்போ இந்த ஏகூத் என்கின்ற இந்த மனிதன் ஒரு பென்யமீனனாக இருக்கிறான். இடதுகை பழக்கமுடையவன், ஜனங்களுடைய பார்வையில் அற்பமாக காணப்பட்டான். ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ஒரு வார்த்தையை அவனுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை நிறைவேற்றினான். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார். இந்த இடத்துல இருந்துதான் இந்த ஏகூத்தினுடைய இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து படிக்கிற காரியம் என்னன்னா, இவர்கள் தேவனுக்காக போராடுகின்ற ஒரு குணமுடையவனாக இவர்கள் காணப்படுகிறார். போராடுகிற குணம் இந்த பென்யமீன் கிட்ட இருக்கிற மிக ஒரு அற்புதமான குணம், போராடுகிற குணம். போராடி காரியங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இத இன்னும் சில காரியங்களை நாம சொல்ல முடியும். இந்த ஏகூத் மாத்திரம் இல்ல, சவுல், யோனத்தான், அடுத்ததாக இன்னும் மிக முக்கியமான காரியம் இந்த மொர்தெக்கா, எஸ்தர் போன்றவர்கள் கூட எந்த கோத்திரத்திலிருந்து தான் வர்றாங்க, இந்த பென்யமீன் கோத்திரத்திலே வருகிறார். சவுல் என்ற உடனே நாம என்ன நினைக்கிறோம்னா, அவன் கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டான். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கை ஏற்கனவே 40 ஆண்டுகள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக போராடுகிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். நீங்கள் அந்த 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ஆகாஸ் என்கின்ற அம்மோனியர் ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த போது இந்த காத் கோத்திரத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கு எதிராக வருகிறான் என்று காரியங்கள் கேட்ட போது அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாராம். அவன் கோபம் மூண்டு ஒரு 2 மாட்டை பிடித்து அதை கட் பண்ணி 12 கோத்திரங்களுக்கும் அனுப்பி, சாமுவேலின் பின்னாலும் சவுலின் பின்னாலும் புறப்படாதவனுடைய மாடுகளுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி என்ன செய்கிறான், செய்தியை அனுப்புகிறான். உடனடியாக அந்த நாகாஸ் என்ற ராஜாவை அவன் எதிர்கொள்ளுகிறான். பெரிய ரட்சிப்பை அவன் உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறான். போராடுகிற ஒரு மனிதன் யாரு, சவுல். சாதாரண காரியம். பின்னாட்கள்ல அவனை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தாவீது இந்த சவுலை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 சாமுவேல் 1:24. இஸ்ரவேல் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுந்து புலம்புங்கள். அப்ப பாருங்க, இவ சும்மா இல்ல, இந்த இஸ்ரவேல் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அந்த வஸ்திரங்களின் மேல் பொன் ஆபரணங்களை கொடுக்கின்றவனாக, பொன் ஆபரணங்களை அணிவிக்கின்றவனாக இருந்தான். இதெல்லாம் எங்க கிடைச்சிச்சு? போராடி கொள்ளையில என்ன செய்தான் அவன் பெற்றுக்கொண்ட காரியம். அதனால்தான் பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையிலே தன் இரையை என்ன செய்வான், பட்சிப்பான். மாலையிலே தான் கொள்ளையிட்டதை பங்கிடுகிற மற்ற எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கின்றவனாக இருக்கிறான். அதே போல இந்த சவுல் மாத்திரம் இல்ல, யோனத்தானுடைய வாழ்க்கை குறித்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் ஒரு முழு அதிகாரம் இருக்கு. ஒரு முழு அதிகாரம் நீங்க வீடுகள்ல போய் அதை படித்து பாருங்க. பெலிஸ்தியர்கள் முழுவதும் வந்துட்டாங்க. கடற்கரை மரலை போல அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சவுலும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் பார்த்தா ரொம்ப கம்மி. எல்லாரும் பயந்து காடுகளுக்கும் மலைகளுக்கும் கெபிகளுக்கும் முட்காடுகளுக்கும், இன்னும் சிலர் யோர்தானை கடந்து காத் தேசத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்களாம், கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் யுத்தம்னா ஓடிட்டாங்க. சவுலிடத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, சவுலின் பாளையத்துல பட்டயம் இருக்கிறது 2 பேர் தான். ஒரு தேசத்திலேயே பட்டயம் எவ்வளவு பேர் பட்டயம் தான் இருக்காங்க, 2 பட்டயம். ஒன்று சவுல் இடத்துல இருக்குது, இன்னொன்று யோனத்தான் இடத்துல இருக்கு. பட்டயமும் இல்லை.
பட்டயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பெலிஸ்தர்கள் இடத்துல தான் போகணும். ஆனா அதே பெலிஸ்தர்கள் இப்பொழுது யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த 14ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சவுலின் குமாரனாக இந்த யோனத்தான் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நாம பெலிஸ்தர்களின் பாளையத்துக்கு உள்ள என்ன செய்யலாம், துணிந்து போகலாம் என்று சொல்லுகிறான். யாரு யாரு? எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். தேசமே பயந்து ஓடிடுச்சுங்க. ஆனா இந்த பென்யமீன் ஆகிய இந்த யோனத்தான் சொல்லுகிறான், நாம போலாம். கர்த்தர் அதிகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது சுலபமான காரியம் என்று சொல்லுகிறான். வேலைக்காரன் சொல்றான், உங்களுடைய மனதில் விருப்பத்தின்படி நீர் செய்யும் என்று சொல்லுகிறான். துணிந்து எங்க போறாங்க? 2 பேர் இந்த பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு கடந்து செல்கிறார்கள். அன்றைக்கு ஒரு மகா பெரிய ரட்சிப்பை இந்த யோனத்தான் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். ஒரே சொல்லுவோமா, இந்த சாதாரண காரியம். 2 பேர் அந்த இடத்தை நம்ம படிக்கலாமா? 1 சாமுவேலின் புத்தகம் எடுத்துட்டீங்களா யாராவது? எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? வாசிங்க. அந்த தானியத்திற்கு போவோம் வா, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க கர்த்தருக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் நமக்காக ஒரு, எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். நாம முயற்சி செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையில. கீழே போறாங்க, ஒரு பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. 13ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 6வது வசனம் பாருங்க. 13:6, இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட போது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த இந்த யோனத்தான் நிறைய பேரெல்லாம் கூட்டிட்டு போலீங்க. கையில பட்டயமும் இல்ல. இந்த யோனத்தான் கிட்ட இருக்கிற பட்டயத்தை ஆயுதத்தை அவனுடைய ஆயுததாரி கிட்ட கொடுத்துட்டு கூட்டிட்டு போறான். அவனும் அவனுடைய வேலைக்காரனும் மாத்திரம் போறாங்க. ஒரே ஒரு பட்டயம் தான் இருக்குது. கர்த்தருக்காக துணிந்தவர்கள் போராடுகிறவர்களாக அவர்கள் உள்ள கடந்து செல்கிறார்கள். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான சாதாரண காரியம். துணிந்து கொஞ்சம் பேரை கொண்டாலும் அதிகம் பேரை கொண்டாலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை என்று சொல்லி அவன் கடந்து செல்கிறான். இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாத்தீங்கன்னா போராடுகிற குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். அது அந்த அடிமைத்தனத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவர்கள் அல்ல, போராடி மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். சொல்லுவோமா, அடிக்கடி நான் நினைக்கிற காரியம், 38 வருஷமாக வியாதியா இருக்கிற ஒரு மனிதன் பெதெஸ்தா குளத்துல என்ன செய்யறான் இருக்கிறான். நம்மளா இருந்தா நம்பிக்கை இழந்து என்ன செய்வோம், கடந்து சென்று இருப்போம். இவ்வளோ நாள் ஆச்சுங்க, நம்மளால அந்த குளம் கலக்கப்படும் போது அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. நமக்கு உதவி செய்யவும் ஆட்கள் இல்லை. இதுக்கு மேல அங்க என்னத்துக்கு உட்காரணும்னு எந்திரிச்சு போயிருப்போம். நம்ம அவன் நம்பிக்கையோடு கூட எத்தனை ஆண்டுகள் இருக்கான்? 38 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான். அவனை தேடி கர்த்தர் அந்த நாளிலே அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார், வருகிறார். ஆகவே இன்றைக்கு அநேகர் அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு எழுதி வச்சிருக்குது. இல்லை பெரியமானவர்களே, இந்த பென்யமீன் கோத்திரத்தார் போராடுகிறவர்களா இருக்கிறார். பெலிஸ்தர்கள் அவளுக்கு எதிராக வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பட்டயம் இல்ல. ஜனங்களும் கூட இருந்தவர்களும் இஸ்ரவேலில் இருக்கிற மற்ற கோத்திரத்தார் அவர்கள் கெபிகளுக்கும் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள், கெபிகளுக்கு ஒளிந்து கொள்ளுவதற்காக. ஆனால் ஒரே ஒரு தனி மனிதன் கடந்து சென்று ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்கள் என்ன செய்யறார், உருவாக்குகிறார். அதே போல எஸ்தர் புஸ்தகத்துல இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் செய்த காரியம், அவர்களும் பென்யமீன் கோத்திரத்தார் தான் செய்த காரியம். பாருங்க, ஆமானுடைய ஸ்தானத்தை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார். ஆமானால எதை வேணா என்ன செய்ய முடியும். அந்த ஸ்தானத்துல அகாஸ்வேரு ராஜா அவனை உயர்த்தி வைத்திருக்கிறான். அவனுடைய வார்த்தைகள் கட்டளையாக மாறுகிறது. அவன் யாரை வேணா அழிக்கலாம், யாரை வேணா துன்புறுத்தலாம், எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். ராஜாவின் இடத்துல ரகசியமாய் கடந்து சென்று பொய்யான தகவல்களை கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெரிய ஒரு சட்டத்தை அவன் இயற்றிவிட்டான். பெரிய ஒரு சட்டம். இவங்க இந்த மொர்தெகாய் பாத்தீங்கன்னா சாதாரண வாயில் காவலான வாசலை காக்கின்ற ஒரு காவலாளி தான் யாரு, மொர்தெகாய்.
பாருங்க, அவர்கள் தன்னுடைய பலனையும் ஆமானுடைய பலனையும் ஒப்பிட்டு பார்த்திருந்தாங்கன்னா செயல்பட முடியாமல் போயிருக்கும். ஆனால் அவர்கள் போராடுகிற குணம், அதான் அந்த கோத்திரத்துல இருக்கிற விசேஷமான காரியம். அவன் காலையிலே தன் இரையை கொள்ளையிட்டு மாலையிலே அதை என்ன செய்வானா, பங்கிடுவான் என்று சொல்லப்பட்டு. இப்போ அவனுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி, ஆமானுடைய பலன். ஆனா இவங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு எஸ்தரும் மொர்தெகாயும் அந்த தேசத்துல அந்த சூசான் அரண்மனையில் இருக்கின்ற, சூசான் நகரத்தில் இருக்கின்ற எல்லா யூதர்களும் 3 நாள் என்ன செய்யறாங்க, உபவாசித்து அவர்கள் தேவனை நோக்கி அவர்களை ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். காரியத்தை கர்த்தர் எப்படி மாற்றினாரு, தலைகீழாய் மாற்றினார். காரியத்தை கர்த்தர் தலைகீழ், எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும், தலைகீழாய் மாற்றினார். இந்த மொர்தெகாயை கொல்லும்படியாக ஆமான் 50 முழத்திற்கு ஒரு தூக்கு மரத்தை அவன் ஏற்படுத்தி வைக்கிறான். 50 முழம்னா ஏறக்குறைய 65-70 அடி உயரம். ஏனென்றால் எல்லாரும் இந்த தூக்கு மரத்துல இந்த மொர்தெகாய் தொங்குகிறத என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி உயர்த்தினார். அதே தூக்கு மரத்துல கர்த்தர் யாரை உயர்த்தினாரு, ஆமானை கர்த்தர் உயர்த்தினார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அந்த ஆமானை தண்டனிட்டு பணியவில்லை. இந்த மொர்தெகாய் அவன் ஆகாகியனாக இருக்கிறான், அவன் ஒரு அமலேக்கியன் என்பதை இந்த மொர்தெகாய் அறிந்தபடினாலும் என்னையன்றி வேற யாரையும் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று தேவனுடைய கட்டளை இருக்கிறதுனால் 2 காரியம், ஆமானை ஆராதிக்க அல்லது வணங்காமல் இருந்ததற்கு காரணம் தன்னுடைய பலன் என்ன என்பதை அறிந்திருக்கிறான். ஆனாலும் போராடுகிற ஒரு குணம் இந்த பென்யமீனர்களுக்குள் என்ன செய்து காணப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். எந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு செய்தானோ அதே தூக்கு மரத்திலே இந்த ஆமான் உயர்த்தப்பட்டான், தூக்கிலிடப்படுகிறான் என்று சொல்ல. அது மாத்திரம் இல்ல, அந்த அகாஸ்வேரு ராஜா சொல்லுகிறான் எஸ்தரை பார்த்து, ஆமானுடைய அரண்மனையை நான் எஸ்தருக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஒரே சொல்லுவோமா, போராடுகிறது மாத்திரம் இல்ல, அவன் கொள்ளையை என்ன செய்வான், பங்கிடுகிறவனாக இருப்பான். நன்றாய் புரிந்து, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய நடத்துதலோடு கூட நம்ம செயல்படும் போது கொள்ளையை பங்கிடுகிறவர்களாக இருப்போம். இப்ப ஆமானுடைய அரண்மனை, ஆமானுக்கென்று கொடுக்கப்பட்ட அரண்மனை யாருடையதாய் மாறுது, எஸ்தருடையதாய் மாறுது. ஆமானுடைய கைகளிலே போடப்பட்டிருந்த முத்திரை மோதிரம் யாருக்கு வந்து சேர்கிறது, இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்கிறது, வருகிறது, பங்கிடுகிறவனா இருப்பான். இந்த கால வேளை இந்த பென்யமீனை குறித்து நான் இதுவரைக்கும் நான் கேட்டதெல்லாம் நெகட்டிவ் தான். ஆனா இந்த வார்த்தைகளை நான் படித்து பார்த்த போது இந்த ஓநாய்க்கும் ஒரு இறை தேவைதான். ஆகவே அது காலையிலே தன் இரையை பட்சிக்கிறதாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், போராடி தன்னுடைய காரியங்களை அதனுடைய தேவையை அது பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கு. மாலையிலே அது பங்கிடுகிறதாக, தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் என்ன செய்யாது, பங்கிட்டு கொடுக்கும். ஒரு தாய் அதானே செய்வாங்க, ஒரு தகப்பன் அதானே செய்வாங்க. எதையெல்லாம் அவன் சுதந்திரிக்கிறானோ அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே இந்த பென்யமீன் புத்திரர் தாங்களே எல்லாம் வைத்துக் கொண்டதில்ல அல்ல, அதை பங்கிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த மொர்தெகாய்க்கு அந்த அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுது. அது மாத்திரம் இல்ல, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்நாட்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் என்ன செய்தார்களாம், சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூசான் தேசம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. பூரியம் என்கின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இப்ப எல்லாருக்கும் சொல்றாங்க, அவரவர் ஏழையானவர்களுக்கு உங்கள் பங்குகளை என்ன செய்யுங்க, அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பண்டிகையில அதுதான் அர்த்தம். ஏழைகள், திக்கற்றவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் தங்களுடைய பங்குகளை அனுப்பி அவர்கள் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களை நான் படித்து பார்த்த போது இந்த பென்யமீனருக்கு உள்ள இருந்த அந்த போராடுகிற குணம் இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிறவர்களை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிறவங்க என்னுடைய சிறப்பு என்னன்னா, நியாயாதிபதிகள் 20:16, அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். பென்யமீன் கோத்திரத்துல அநேகர் இடது கை பழக்கம் உடையவர்களா இருக்கிறாங்க. இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எரிகிறவர்கள். கவன்களை சும்மா ஏதாவது எரிகிறது இல்ல, அவங்க லெப்ட் ஹேண்டு தான், ஆனா மயிர் இலையும் தப்பாமல் என்ன செய்வாங்களாம், கவன்கள் எரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த கோத்திரத்துல இருக்கிறவங்க சிறப்பானவர்கள், அவங்க கவன்கள் எரிகிறவர்களாக இருக்கிறாங்க. தாவீது கூட தன்னுடைய கவனினாலும் கல்லினாலும் யாரை வீழ்த்தினான், கோலியாத்தை. அப்ப அவர்கள் எல்லாம் பயிற்சி பெறுகிறார்கள், பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், கவன்களை எரிகிறது. இந்த பென்யமீன்
கோத்திரத்தார் 700 பேர் என்ன செய்றாங்க, ஒரு மயிரிலையும் தப்பாமல் கவன்கள் எரிகிறவர்களா இருந்தார்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 நாளாகமம் 8:40 வாசிக்கிறேன். ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேக புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் யாரா இருந்தாங்களாம்? பென்யமின். சும்மா சொல்லல, இந்த யுத்தத்துல மிக முக்கியமான பங்கை அவர்கள் இந்த பென்யமின் கோத்திரம் செய்திருக்கிறது. அதான் சொல்றார்கள், இவர்கள் எல்லாரும் பென்யமின். அப்போ கவன்கள் எரிகிறவர்கள் மாத்திரம் அல்ல, என்னவா இருக்காங்க, வில் வீரராகவும் அவர்கள் என்ன செய்யறாங்க, இருந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 1 நாளாகமம் 12:2. 1 நாளாகமம் 12:2. யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கு வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷரும் ஆவன சவுலின் சகோதரனாகிய பென்யமின். இது யாரா? பென்யமின் கோத்திரத்துல வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகள். அவர்கள் கவன்கள் எய்கிறவர்கள், அவர்கள் அம்பு எய்கிறவர்கள். அவர்கள் யாராம்? பராக்கிரம சாலிகளாக இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமம் 14:8. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் யாரா? பராக்கிரமசாலிகளா இருந்தார். பென்யமின் கோத்திரத்துல பராக்கிரமசாலிகள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 17:17. 2 நாளாகமம் 17:17. பென்யமினிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகம் பிடிக்கிறவர்கள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று. இப்படி இந்த பென்யமின் கோத்திரத்துல யாரை எடுத்துக்கிட்டாங்கனாலும் அவர்கள் பராக்கிரமசாலிகளா இருந்தார்கள். பராக்கிரமசாலி, தன்னுடைய இறையை போராடி அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். போராடி அவர்கள் அவர்கள் பட்சிக்கிறவர்களாக, பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவர்கள் காணப்படுறார். அது மாத்திரமல்ல, தன் இறையை தானே வைத்துக் கொள்ளாமல் ஜனங்களோடு கூட அந்த இறையை என்ன செய்யறாங்க, அந்த கொள்ளையை பங்கிடுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். கொள்ளையை பங்கிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த பென்யமீனை குறித்து மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏன் நான் பென்யமீனை நெகட்டிவா இந்த ஓனாயில சொல்லலைன்னா, இந்த ஒரு வார்த்தை இருக்குது, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எதிர்மறையாக நாம் அநேக பிரசங்கங்களை பென்யமீனை குறித்து கேட்டிருக்கோம். இந்த சவுல் கூட பென்யமீன் கோத்திரத்தான் தான் நமக்கு தெரியும். முன்பு தேவனை அறியாத போது சபையை உபத்திரவப்படுத்தினான். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிறேன். அவரும் பென்யமீன் கோத்திரத்தான். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறான் பென்யமீன் கோத்திரத்தான் என்று. ஆனால் தேவனை அறிந்த பிறகு கர்த்தருக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய திருச்சபைக்காகவும் அநேக காரியங்களை, பாடுகளை படுகின்ற ஒரு மனிதனாக கர்த்தர் இந்த பென்யமீன் ஆகிய இந்த சவுலை கர்த்தர் மாற்றுகிறார். அதே போல இந்த இடத்துல இந்த பென்யமீன் கோத்திரத்தாரை குறித்து மோசே சொல்லும் போது சொல்லுகிறார். 33:12 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பென்யமீனை குறித்து சொல்லும் போது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட எப்படி இருப்பானா? சுகமாய் தங்கி இருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, மோசே இன்னும் அவங்க அந்த தேசத்தையே சுதந்திரிக்கல, ஆனா பென்யமீனை அவர் என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் என்ன செய்வாராம்? வாசமாயிருப்பார். இந்த எருசலேம் எந்த கோத்திரத்துக்கு சார்ந்தது என்றால், இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு சார்ந்தது. இந்த எருசலேம் நகரம், அந்த எருசலேம் நகரத்துல தான் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இதை முன்பதாகவே அறிந்த மோசே சொல்லுகிறார், அவனை என்னாலும் அவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். ஏன்னா எருசலேம் அவருடைய தலைநகராக மாறுகிறது. பின்னாட்கள கர்த்தர் அந்த தலைநகரை பாதுகாக்கிறார். அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் என்ன செய்வார்? இந்த 12 கோத்திரம் இருக்குதுங்க. யூதா கோத்திரம் இருக்குது, பல கோத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் மோசே சொல்கிறார், இந்த பென்யமீன் கோத்திரத்துக்குள்ளே அவர் என்ன செய்வார்? வாசமாயிருப்பார். ஏன்னா அவன்
கர்த்தருக்கு பிரியமானவனாயிருக்கிறான். இந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த வசனத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் பீறுகிற ஓனாய், எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லவில்லை. அவன் காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தன் கொள்ளையிட்டதை அவன் என்ன செய்வான், பங்கிடுகிறவனாக இருக்கிறான். அந்த கோத்திரங்களிலேயே அதிகமா யுத்தத்திற்கு கடந்து சென்று பெரிய வெற்றிகளை தேடி கொடுத்தவர்கள் இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிறதை நான் பார்த்தேன். அந்த கோத்திரம், இந்த பிள்ளை யோசேப்புக்கு பிறந்து பிறக்கிற இந்த பென்யமீனை குறித்து படிக்கும் போது அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக அவன் காணப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமா, இந்த காலவெளியில நாம் கர்த்தருக்கு பிரியமானவளா இருக்கிறோமா கொஞ்சம் யோசிப்பான். அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் என்ன செய்வார், வாசமாயிருப்பார். அவன் எல்லைகளுக்குள்ளே அவரோட அவன் சுகமா என்ன செய்வானா, தங்கி இருப்பான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கர்த்தர் அவர்கள் வாசமா இருக்கிறார், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான் என்று படிக்கிறோம். கர்த்தர் அவனை என்னாலும் என்ன செய்கிறார், காப்பாற்றி என்று சொல். கர்த்தர் அவனை என்னாலும் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியில இந்த பென்யமீன் கோத்திரத்தில் நாம் படித்துக் கொள்ளுகிற காரியம், அவன் போராடுகிற குணமுடையவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறான். கர்த்தர் அவனுடைய எல்லைகளிலே அவர் வாசமா இருக்கிறார். இந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். எப்போதும் இருக்கிற நிலையில அப்படியே தங்கி விடாதிருங்கள். போராடுகிற குணமுடையவர்களாக நாம் மாற வேண்டும். முர்தெக்காய் பலனே இல்லை ஆமானை எதிர்த்து போராட, ஆனாலும் கர்த்தருடைய பலனால் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்மளுடைய போராட்டம் மாம்சத்துக்கு ஏற்றவளா இருக்கக்கூடாது. ஆமா, மாம்சத்துக்கு ஏற்ற அந்த ஒரு வசனத்தை கூட பாஸ்டர் போராடுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், போராடுவோம்னு சொல்லிடாதீங்க. 1 கொரிந்தியர் நிருபம் 10வது அதிகாரத்துல இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? Praise the Lord. மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது என்று படிக்கும். அப்ப மாம்சத்தை நடக்கிறவர்களா இருந்தாலும் எதுல போர் செய்யக்கூடாது, மாம்சத்துக்கு ஏற்றபடி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளதாய் காணப்படுகிறது என்று படிக்கிறோம். ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் செய்ய வேண்டும். சரி, இருக்கட்டும். இந்த பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவனாக, அந்த வார்த்தை வேற எந்த கோத்திரத்துக்கும் சொல்லல, இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்தான். இந்த காலவில் இந்த 1வது தேதியில நான் கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய இருதயத்தில் அவர் தங்கி இருக்கிறவராய் காணப்படும். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கட்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படும் என்றால் தேவன் நமக்குள் வாசம் செய்கிறவராய் இருப்பார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அவனை என்னாலும் என்ன செய்வார், காப்பார். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் மாட்டல, கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருந்தால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில குடியிருப்பார் என்றால், தங்கியிருப்பார் என்றால், அவர் என்னாலும் நம்மை என்ன செய்வார், காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா, அவன் நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய செய்தியை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். இந்த பென்யமீன் பிறக்கும் போது ராகேலுக்கு பிரசவ வேதனை வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், மரிக்க போகிறேன் என்பதை அவள் நன்கு புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு இந்த பிள்ளையை பெற்றெடுத்து உடனே சொல்லுகிறார், அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? பென்னமி என்று என்ன செய்கிறார், அவளுக்கு பேர் வைக்கிறார். பென்னமி என்றால் என் துக்கத்தின் மகனே என்று அர்த்தம். என்ன பேருங்க? என் துக்கத்தின், சன் ஆஃப் மை சாரோ, என்னுடைய துக்கத்தின் மகனே என்று இந்த பென்னமிக்கு பேர் வைக்கிறார். உடனடியாக அங்கே எப்படி கடந்து வந்தாரோ தெரியல, அங்க இருந்தாரா தெரியல, யாக்கோபு அவன் பென்னமி அல்ல, அவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறேன், பென்யமீன் என்று என்ன செய்கிறான், பேர் வைக்கிறான். பென்யமீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என் வலது கரத்தின் மகனே என்று அர்த்தம். என் வலது கரத்தின் மகனே என்று அர்த்தம். இது பாருங்க, 2 வார்த்தையும் இங்கே நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதை நாம் அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். அவன் துக்கத்தின் மகனாகவும் அவன் காணப்படுவான், அதே சமயத்துல அவன் வலது கரத்தின் மகனாகவும் அவன் என்ன செய்வான், காணப்படும். எங்கெல்லாம் துக்கம் கடந்து வருகிறதோ அந்த இடத்திலே அவன் போராடி மேற்கொண்டு
ஆளுகை செய்கிறவனாக, வலது கரத்தின் மகன் என்றால் அவன் ஆளுகை செய்கிறவனாக அவன் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அநேக நேரங்கள்ல நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கின்ற சில துக்கங்கள், சில வேதனைகள் வரும்போது இந்த போராடுகிற குணம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால், மாம்சத்துக்கு ஏதுவான போராட்டம் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய போராடுகிற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நிச்சயமாக வலது கரத்தின் மகனாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். அவன் பிறக்கும் போதே தாயை இழக்கின்றான், பிறந்த சில நிமிடங்களிலே தன் தாயை இழக்கின்றான். நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் சொல்றாங்க, என் துக்கத்தின் மகனே என்று சொல்லுகிறார்கள். இவர் சொல்றான் துக்கத்தின் மகன் தான், ஆனால் நான் சொல்றேன் அவன் வலது கரத்தின் மகனாக அவன் இருப்பான் என்று சொல்ல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இது அப்படியே நிறைவேறுகிறதாக இருக்கு. அப்படியே நிறைவேற 53 ஏசாயா 53 எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் துக்கத்தின் மகனாக வருகிறாரு, அவர் பாடு அனுபவிக்கிறவராக இருக்கிறாரு, அதே சமயத்தில் ஆளுகை செய்கிறவராக அவர் காணப்படும். 3வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். 53 ஏசாயா 53 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் எப்படி இருந்தாராம்? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஆமா, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில படிக்கிற காரியம். 2வது வசனத்தை எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அது மாத்திரமல்ல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, அவர் பாடு அவர் துக்கத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று படிக்கிறோம். 12வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் துக்கத்தின் மகனாக பாடுகளை அனுபவிக்கிறவராக இருந்தார். தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே பிற்க ஒப்பு கொடுத்தார். இப்ப பார்க்கிறோம், அநேகரை அவருக்கு கொள்ளையாக என்ன செய்வேன்? அநேகருக்கு அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக என்ன செய்வாராம்? பங்கிடுவார். இந்த பென்யமீனுடைய அந்த வார்த்தை, பென்னமி என்ற வார்த்தையிலிருந்து நான் புரிந்து கொண்ட காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பென்னமி என்றால் துக்கத்தின் மகன், வேதனைகள் வழியாக கடந்து செல்லுகிற ஒரு கோத்திரம் தான் இந்த பென்யமீன் கோத்திரம். ஆனால் வேதனைகள் அப்படியே முடங்கி போய் விடாமல் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக போராடுகிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் கொள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? பங்கிடுகிறவர்களாக, இறையை பட்சிக்கிறவர்களாக, கொள்ளையை பங்கெடுக்கிறவர்களாக கட்டுறவர்களை மாற்றுகிறார். இந்த நப்தலியை குறித்து கூட படித்தோம். அவளும் என்னதான் தன் சகோதரியோட எப்படி போராடினாலாம்? மகா போராட்டமாக போராடினார். இன்றைக்கு அதான் உங்களுடைய வாழ்க்கையில மகா போராட்டம் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இறையை, உங்களுடைய தேவையை கட்ட சந்திக்கிறவராயிருப்பார். அது மாத்திரமல்ல, கொள்ளையை பங்கிடுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த முதலாவது நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கோம். இந்த நப்தலி, இந்த பென்யமீன் 2 பேருடைய வாழ்க்கையும் இந்த காரியங்கள் தான் இருக்கிறது. ஒருவேளை துக்கம் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், நம்முடைய பலன் எதிரியுடைய பலத்தை காட்டிலும் குறைவானதா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் முறையிடுவோம் என்றால், தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால், ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த நேரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுவார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று, மகா போராட்டமாய் நான் போராடி நான் மேற்கொண்டேன்.